மோகன் பாயா எங்கயா போன? ஏன் அவ்வளவு லேட்டு? இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை முடிஞ்சிடுமா? எப்பயா பூஜை முடியறது? பூசாரிக்கு இப்பதான் அருள் வந்துட்டு இருக்கு. வந்ததும் நேரம் இங்கதான் வருவாரு. அது சரி, அருள் வரதெல்லாம் இருக்கட்டும். நீ நம்ம மேட்டை அந்த ஆளுக்கு நல்லா ஏத்தி விட்டியா? அம்மா, நீங்க ஏத்துனது நான் ஏத்துனது எல்லாம் சேர்ந்து பூசாரி ரொம்ப கோவத்துல இருக்காரு. இப்ப அவர் வெளியே வரும்போது அந்த கந்தசாமி பார்த்தாருன்னு வச்சுங்க, அந்த அருவால ஒரே போடா போட்டுருவாரு. சரியா போடணும். அதுதான் நமக்கு. பூசாரி ரொம்ப வெறியோடு இருக்காரு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் அதை வந்துடுறேன். போ போ. எங்கயா போறீங்க? பூசாரி கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேமா. நல்லா ஏத்தி விட்டியா? ஏத்தி விட்டுமா, நல்லா ஏத்தி. இத பாரு, இதான் நம்ம கிடைச்சிருக்கிற சான்ஸ். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டா அப்புறம் எல்லாம் போய்டும். இத பாரு, அதுக்கப்புறம் அடுத்த பிரசிடென்ட் அவன் ஆயிடுவான். அவன் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுவான். உங்களை ஓரம் கட்டிடுவான். ஒழுங்கா பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன். நான் எல்லாம் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. Enter the என்னமோ தீ மிதிச்சுட்டுதான் அந்த கந்தசாமி போடுவார்னு பார்த்தா நேராவே போறாரு. அக்கா, அவனை நல்லா உசுப்பேத்தி விட்டு இருக்கிறீங்களே, எப்படியோ நம்ம காரியம் முடிஞ்சா சரிதான். அதுவும் சரிதான். பூசாரி, என்னையா இப்படி பண்ணிட்ட? பூசாரி பைத்தியமா? அந்த கந்தசாமிய அருள் வந்து வெட்டுற மாதிரி வெட்டுறேன்னு சொல்லிட்டு இப்ப இங்க வந்து என்ன நெருப்புல புடிச்சு தள்ளி விடுற? ஏய், அவன் கதையை முடிக்கிறேன்னு தானே வந்தேன். இப்ப என்ன உனக்கு சிரிப்பு வேண்டி கிடக்கு? முதல்ல போ, போய் அவனை வெட்டு. அவன் உயிரோடு இருக்க கூடாது, அவன் வாழ கூடாது. அவன் தலைய ஒரே சீவா சீவியா சீவே. உன்னால முடியலனா அந்த அருவாவை என்கிட்ட கொடு. நானே அவனை ஒரே சீவா சீவறேன். கொடு. நிறுத்தடி. நீ யாரு எனக்கு கட்டளை போட? நீ இந்த ஊருக்கு வந்ததே தப்பு. இப்படி ஒரு காரியத்தை என்ன வச்சு முடிக்க பாக்குறியா? உன் முட்டாள்தனத்தை என்னன்னு சொல்ல. என்ன ஏமாத்திட்டு என்னையே முட்டாள்னு சொல்றியா? உன்னை நான் ஏமாத்தல, உன்னை நீயே ஏமாத்திக்கிட்ட. இந்த பூமியில என்னோட மக்களை காப்பாத்துறதுனா நீ சாத்தா
உன் பேச்ச நான் எப்படி கேட்பேன்? அதான் உனக்கு சேர வேண்டியதை நான் கொடுத்துட்டேன். இங்கதான் தண்டனை கிடைக்கணுங்கிறது உன்னோட விதி. எந்த இடத்துல இருந்து நீ புறப்பட்டியோ அந்த இடத்துல உனக்கு அழிவு கிடைக்கணுங்கிறது தான் உன் விதி. சாராயத்தை குடிச்சிட்டு நீ சாமியார் ஆயிட்டியா? பதவிக்கு ஆசைப்பட்டு இந்த கந்தசாமியை போட்டு தள்ளுறேன்னு சொன்ன வந்தானே நீ. மனுஷனை நீ ஏமாத்த முடியும், ஆனா என்ன நீ ஏமாத்த முடியாது. அதனாலதான் உனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்த. குட்ரா, குடு, நானே அவனை வெட்டுறேன். குட்ரா, என்ன பேசுறீங்க நீங்க? எதுக்கு நம்ம பயந்தோமா அதை நீங்களே தேடி போறீங்க? அப்படி என்னமா உனக்கு என் மேல கோவம்? நான் என்ன தப்பு செய்தேன்? நீ என்ன தப்பு செய்யலன்னு கேள்றா. நீ செய்யாத தப்பு என்ன இருக்கு? ஒட்டுமொத்த என் குடும்பத்தையும் சூறையாடிட்டியேடா. யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? இன்னொரு கூட கிடைக்கிற விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்க அந்த மாதிரி ஆளுங்க இல்ல. உங்களுக்காடா தெரியாது? என் அத்தை அநியாயமா தீபாவளி பட்டாசு மாதிரி கொண்டு எரிச்சவங்க தானடா நீங்கெல்லாம். அவங்களோட சேர்த்து எங்க அப்பாவையும் சேர்த்து இல்லடா காலி பண்ணிட்டீங்க. ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுறேன். இத நான் வர பக்கத்துல இருந்து பார்க்கணுமா? எங்க அம்மா பார்த்தது பத்தாதா? இல்லம்மா, நீ கண்ணால பார்த்ததா சொல்றியே, அது காட்சி பிழை. நீங்க எங்க அத்தையை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துனீங்கன்னு எங்க அம்மா சொல்லி சொல்லி அழுதாங்க. அவங்களுக்கு யார் சொன்னது வார்த்தையை நாங்க கொடுமை பண்ணோம்னு? யாரு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன்? சாவர வரைக்கும் எங்க அம்மா கிட்ட சொல்லி சொல்லி துடிச்சு செத்தாங்கடா. நாங்க சொன்னதுனால அவ சொல்லியிருக்கா. அவளை பத்தி நாங்க சொல்லல, அதனால எங்களை பத்தி விட்டு இருக்கா அவ. நீங்க அவங்கள பத்தி சொல்றதுக்கு என்னடா இருக்கு? உங்க குடும்பமே ஒரு கீழ்த்தரமான குடும்பமாச்சே. உங்களை பத்தி தான் ஊர் பேசுதே. ஊரை பத்தி பேசுற தகுதி உங்களுக்கு இல்ல. அதுவும் நீ உன் அண்ணன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க ஆம்பளையாடா நீ. அண்ணனை பத்தி ஏதாவது பேசுற அப்படியே போட்டு தெளிவா பாத்துக்கோ. பாத்தியா, நான் உன்னை பத்தி கூட தான் தப்பா பேசினேன். அது உனக்கு உரைக்கல. உன் அண்ணனை பத்தி பேசினா மட்டும் உனக்கு உரைக்குது இல்ல? உனக்கு உன்னை பத்தி பேசுறப்பவே சொரணை இல்லாதப்ப உன்னையே நம்பி வந்த என் அத்தைய பத்தி பேசுறப்ப உனக்கு எப்படிடா சொரணை வரும்? அவங்கள ஒரு வேலைக்காரியா தானடா உன் வீட்டுல வச்சிருந்த. அதுக்கு எதுக்குடா உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம்? கேடு கெட்டவன. உனக்கெல்லாம் ஒரு கல்யாணமே வேஸ்ட். ரெண்டாவதா என்னையும் கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டியடா. பிரேமா, கொஞ்சம் நிறுத்து. என்ன நிறுத்த சொல்றியா? நீ நிறுத்துனியா? நிறுத்தலையே. என் அத்தைய கொன்ன, எங்க அப்பாவை கொன்ன, கடைசியா எனக்கு ஆதரவா இருந்த எங்க அம்மாவையும் கொன்னுட்டியேடா பாவி. கொலைகார பாவீங்களா? பிரேமா, நீ சொல்றது எதுவுமே நாங்க பண்ணது இல்ல. பின்ன இதெல்லாம் நானே கற்பனை பண்ணி சொல்றேனா? இல்ல, யாரோ உனக்கு சொன்னதை நீ மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுற. இத தாண்டா நீங்க எல்லாம் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க. அதுதானே உண்மை. இல்ல, இது உண்மை இல்ல. இதெல்லாம் உண்மை இல்ல. நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டமா சொல்லிட்டா போய் உண்மை ஆயிடுமா? சொல்ல முடியாத உண்மை இருக்கும்போது உண்மை பொய்யாகாது. செய்யலான்னு சொல்றது அவங்களோட பெருந்தன்மை. செஞ்சதை அவங்க உடைச்சிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது. சாமி, அதெல்லாம் சொல்லாதீங்க. எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு கந்தசாமி. சாமி வேணாம். பதறாத கந்தசாமி, பதறாத. ஒருத்தி செஞ்ச தப்ப நீ மறைச்சதுனாலதான் இப்ப நீங்க எல்லாரும் ஊர் முன்னாடி நிக்க வேண்டியதாயிடுச்சு. சாமி சொல்லாதீங்க. சொல்லி இருந்தா இவ அப்பனும் செத்துருக்க மாட்டா, இவ அத்தாலும் செத்துருக்க மாட்டா. ஏன் உன்னோட அம்மாவையும் உன் பொண்டாட்டி கிருஷ்ணவேணியையும் இவ கொண்டிருக்க மாட்டா. நீங்க ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த பாத்தீங்க, உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்த பாத்தீங்க. அதுக்காக நீங்க கொடுத்த வேலைதான் பல உயிர். பூசாரி, நீ எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் பேச ஆரம்பிச்சுட்ட. என்ன, எவ்வளவு ரூபாய்க்கு விலைக்கு வாங்கினாங்க உன்னை? என் அத்தைய பத்தி நீ தப்பா பேசுறியா? உன் அத்தையோட பவுஸ் என்னன்னு உனக்கு தெரியாது. நீ உனக்கு தெரியாது அவ எப்படிப்பட்டவன்னு படைச்ச எனக்கு தாண்டி தெரியும்.
என் பக்தன் கந்தசாமி பழனியப்பனோட அப்பா இருக்கானே, அவன் இன்னைக்கு பரதேசியா ஊரா சுத்துறானா, அதுக்கு காரணம் அவதாண்டி, அவதான். ஏய், உன் அத்தை நீ நினைக்கிற மாதிரி நல்லவே இல்லடி. படிச்சவன், பகட்டா இருந்தவன். அரிசி மூட்டை தூக்கிட்டு இருந்த பழனிசாமிய அவளால கணவனை ஏத்துக்க முடியல. அதான் அவ கூட படிச்சவன தன்னோட படுக்கை இறக்க கூட்டிட்டு வந்துட்டான். அவளோட போதாத நேரம் அத அவ மாமனார் பார்த்துட்டாரு. எங்க அவர் தன்னை மாட்டி விட்டுருவாரோன்னு பயந்து அவரு தங்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணினாருன்னு அவரு மேல பழிய போட்டா. அதுக்கு பயந்து அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. அத்தையோட மாமனாரு ஏதோ ஒரு வேகத்துல அத பழனியப்பன் கிட்ட சொல்ல அவசரப்பட்டு அவளை விசாரிச்சு அடிச்சு உதைக்க, அந்த கோபத்துல அவ தன்னைத்தானே நெருப்ப வச்சு கொளுத்துக்கிட்டா. அவளை காப்பாத்த போயிட்டா, உன்னோட அப்பனும் உயிரை விட்டா. பழனியப்பனை பத்தியும் கந்தசாமிய பத்தியும் ஏற்கனவே உன் அம்மா கிட்ட உன் அத்தா தப்பா சொல்லி வச்சிருந்தா. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் உண்மைதாங்கிற முடிவுக்கு உன் அம்மா வந்து உள்ள வச்சு கந்தசாமி குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக காத்துட்டு இருந்தா. அதே நேரத்துல கிருஷ்ணவேணியும் உன்னை தான் மருமகன் சொல்லி உன் மனசுல ஆசைய வளர்த்தா. அது நடக்காதுங்கிற நிலைமையிலதான் உன் ஆத்தா செத்துட்டா. அவ சாகும் போது உன் மனசுல விஷத்தை எல்லாம் வாத்துட்டு போயிட்டா. உன் அத்தை பண்ண தப்ப விட இவங்க அதை மூடி மறைச்சாங்க பாரு, அதுதான் பெரிய தப்பு. நல்ல குடும்பத்துல பிறந்த யாரா இருந்தாலும் இதைத்தான் செய்வாங்க. நீ செஞ்ச கெடுதலுக்கு நான் உனக்கு தண்டனை கொடுக்க நினைச்சாலும் உன்னை காப்பாத்த நினைக்கிறது இவங்க தான். அந்த நன்றிய மறந்து நீ அவங்களைய வெட்டுவேங்கிறியா? அப்போ நாம உங்ககிட்ட இருந்து உண்மையெல்லாம் மறைச்சு உன்னை காப்பாத்தத்தாம செய்தோம். தம்பி பழனி இப்ப உன் மேல பரிதாபப்பட்டு உன்னை கட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு வந்தான். ஆனா நீ என்ன பண்ண? ஒன்னொன்னா திட்டம் போட்டு வீட்டுல இருக்கிறவங்கள தனித்தனியா பிரிச்சு குடும்பத்தையும் நடுத்தரவு கொண்டாந்துட்ட. அப்பதான் புரிஞ்சு உன் மனசுல இருந்த அந்த வெறி இது வரைக்கும் அடங்கவே இல்லை. ஆனா அப்போ கூட ஒன்ன நாங்க கைவிடலமா, காப்பாத்திக்கிட்டே தான் வந்தோம். உண்மையை சொல்லமா. என்னப்பா நீங்க இவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? இவ ஒண்ணும் நம்ம நல்லவங்க சர்டிபிகேட் கொடுக்கணும் அவசியம் இல்ல. இல்லடா முத்து, அவ என்ன தப்பு பண்ணாலும் அவளுக்கு புரிய வைக்கணும். அவ பாவம்டா, ஏதோ ஒரு மனவியாதி அவளை பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு. அந்த வலையில மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கா. அவ என்ன செய்யறான்னு அவளுக்கே தெரியலடா. அவளுக்கு புரிய வைக்கணும். அதை விட்டு வெளியே வந்தாதான் அவளுக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது. என்னப்பா பேசுறீங்க? நம்ம நல்லதை பத்தி யோசிக்காத நல்லதை பத்தி நாம ஏன்பா யோசிக்கணும்? உங்களை கொல்றதே குறியா இருக்கிற ஒருத்திய காப்பாத்து நீங்க ஏன்பா போராடுறீங்க? டேய், அவ என்ன கொல்லணுங்கிற குறிக்கோள் எவ்வளவு உறுதியா இருக்கிறாளோ அதே அளவு உறுதி அவளை திருத்தி நம்ம குடும்பத்துக்குள்ள திரும்ப கூட்டிட்டு வரணும் நான் இருக்கிறேன்டா. இவ இருந்து பெரிய தேச சேவை செய்ய போறா. அவ என்ன வேணா பண்ணிட்டு போட்டும்டா, நம்ம குடும்பத்தை கலைக்காம இருந்தா சரி. அதுக்கு என்ன கொன்னாதான் அவளோட வெறி அடங்கும்டா. கொன்னுட்டு போட்டு நான் சாக தயாரா இருக்கிறேன். வெட்டுட்டு திருந்தா சரி. வா வெட்டு வா. பேசுறீங்க ஒரு பைத்தியக்காரி. சரிஞ்சோட சந்தோஷமா வெட்டிட்டு போவா இவ. இனி இந்த மாதிரி இவ தப்பு பண்ண கூடாது நான் போராடிட்டு இருக்கிறேன். வெட்டுட்டு திருந்தா சரி. வா வெட்டு வா. வெட்டு வா. பூசாரி சொன்ன மாதிரி இவ குடும்ப மானம் போகட்டும் அன்னைக்கே நாம விட்டுருந்தா இந்த விஷம் இவ்வளவு தூரம் வளர்ந்து வெட்டு வெட்டு கழுத்து காட்டுற வெட்டு வெட்டு வெட்டு. வெட்டிடுங்க மாமா, வெட்டிடுங்க, என்ன வெட்டிடுங்க, என்ன வெட்டிடுங்க மாமா. எந்த அருவாளை நான் உங்களை விட்டு தூக்குனோ அந்த அருவாளால நீங்க என்ன வெட்டிடுங்க. வெட்டிடுங்க, என்ன வெட்டிடுங்க. ஒண்ணு எதுக்குமா நான் வெட்டினா? ஆமா, நான் பண்ண தப்புக்கு எனக்கு அதுதான் தண்டனை. உனக்கு தண்டனை கொடுக்க நான் யாரு? நான் தப்பு செஞ்சுட்டேன். நான் செஞ்சது எல்லாமே தப்பு.
எல்லாமே தப்பு. அவசரப்பட்டுட்டேன். அவசரப்பட்டு எங்க அம்மாவோட சேர்ந்து எங்க அத்தைய நானே கொன்னுட்டேன். ஒத்துமையா இருந்த அண்ணன் தம்பி பாசத்தை பிரிச்சு ஒவ்வொருத்தரையும் பந்தாடினேன். உங்க அம்மாவை நான் தான், இந்த பாவிதான் பாம்பு வச்சு கொன்னேன். இது தப்பு இல்லையா? சம்பந்தமே இல்லாம ரஞ்சித்தோட மாமாவை திட்டம் போட்டு அவரு சாக காரணமா இருந்ததே நான் தான். நீங்க படுத்திருந்த இடத்துல பாம்பாட்டிய வச்சு பாம்பை உள்ள விட்டு உங்களை கொல்ல நினைச்சேன். இப்ப பூசாரிய வச்சு உங்களை கொல்ல பார்த்தது நான் தான் பண்ணேன். இந்த பாவி தான் பண்ணேன். இதுக்கு ஏதாவது எனக்கு தண்டனை கொடுத்துருங்க மாமா. எனக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருங்க. ஒன்னால நாங்க இழந்த இழப்பெல்லாம் ஒரே மூச்சில பேசி முடிச்சா சரியா போயிடுமா? நாங்க இழந்ததானே மாமாவும் நாங்களும் எத்தனை தடவை நீ பண்றது தப்பு தப்புன்னு சொல்லிருப்போம். ஆனா நீ கேட்டியா? கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அப்ப என் புத்தி வேலை செய்யல. எனக்கு எந்த உண்மையும் தெரியல. என் புத்தி கெட்டு போச்சு. இங்க பாருங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் செஞ்சது தப்புதான். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. நான் ஏத்துக்கிறேன். உனக்கு தண்டனை கொடுக்கறதா 7 ஜென்மத்துக்கு கொடுக்கறேன். உனக்கெல்லாம் காணாது அது. அப்ப என்ன தூக்குல போடுங்க. இல்லனா அந்த அருவாளை எடுத்து என்ன ஆளுக்கு ஒரு வெட்டுங்க. நான் நிம்மதியா செத்துறேன். அத வச்சு ஒண்ணு கொண்டு எங்களுக்கு கிடையாது அந்த பாவம் அசிங்க எங்களுக்கு. மாமா, நீங்க யாரும் என்ன கொல்லலனா என் ஆத்மா சாந்தி அடையாது. ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. என்னால வாழ முடியாது. என்ன கொன்னுடுங்க. வாழ்றப்பவே நீ ஆவியா திருப்பி குடிய கெடுத்தவதானே நீ. செத்தேனா கேட்க வேணும், செய்யாம விடுவியா நீ? கவிதா, நீ என்ன கொன்னுடுமா? கொன்னுடு. நான் உன்கிட்ட இருந்து உன் குழந்தைய பிரிச்சதுக்கு நீ எனக்கு தண்டனை கொடு. நீ என்ன கொன்னுடு ப்ளீஸ். மீனா பாரு, நான் தான் உனக்கு ரொம்ப கெடுதல் பண்ணிட்டேன். பெரிய கெடுதல் பண்ணிட்டேன். நீ உயிரை வச்சிருந்த உங்க அப்பாவுக்கு நான் பொண்டாட்டிய வந்ததுதான் கெடுதல். உன்னை உங்க அப்பா கிட்ட இருந்து நான் தான் பிரிச்சேன். நீயும் உன் புருஷனும் முன்னேற கூடாதுன்னு என்னென்னமோ சதியெல்லாம் பண்ண. மாதவனை ஜெயிலுக்கு அமிச்சேன். நான் தான் உன் மனசை கலைச்சு உங்க அப்பா கிட்ட இருந்து உன்னை பிரிச்சேன். போதும், நானே அதை மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ அதை ஞாபகப்படுத்தாத. என்ன தன்னோட பொண்ணா நினைச்ச என் பெரியப்பாவை எவ்வளவு கேவலமா பேசின தெரியுமா? எங்க அப்பாவை அவமானப்படுத்தின, அசிங்கப்படுத்தின. உன் கையாலாவே இருந்து என் குடும்பத்தை பிரிக்க போராடினேன். நான் செஞ்ச அந்த பாவம் அல்ல எந்த கங்கையில போய் கழுவ போறேன்னு தெரியல. இதுல உன்னை நான் ஏதாவது பண்ணி அந்த பாவம் என் பிள்ளைக்கு வரணுமா? அப்படி சொல்லாத மீனா, அப்படி சொல்லாத. எனக்கு யாருமே தண்டனை கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ, நீயாவது எனக்கு ஏதாவது தண்டனை கொடு ப்ளீஸ். என் பக்கத்திலே வராத. சாத்தா மாதிரி நீ சொன்னத வேத வாக்கா நினைச்சு நான் பண்ண தப்பு இருக்கே, என்ன அப்படியே கொல்லுது. இதுல நான் வேற உங்களை கொன்னு அந்த பாவம் வேற என்ன கொல்லணுமா? வேண்டாம், போயிடுங்க. ஐயோ, இப்படி பேசி என்ன கொல்லாதீங்க. என்ன உங்க கையால கொன்னுடுங்க. இதோ பாரு, தேனு. நான் உனக்கு நிறைய துரோகம் பண்ணிருக்கேன். நீ உங்களோட இருந்ததுனால நான் உனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிருக்கேன். உன் புருஷன் செந்தில நான் தான் ஆள் வச்சு கொன்னேன். உனக்கு ஒரு உதவாக்கரைய நான் தான் கட்டி வச்சேன். உன் குழந்தைய மாத்தி உன்னை பைத்தியக்காரி மாதிரி அலைய வச்சேன். இதெல்லாம் நான் தான் செஞ்சேன். அப்ப உனக்கு என் மேல வெறி இருக்குல்ல, கோவம் இருக்குல்ல, வா நீ என்ன கொன்னுடு. உன்னை தண்டிக்கிறதுனால என் புருஷன் திருப்பி வர போறாரா? அவரை உன்னால திருப்பி தர முடியுமா? சொல்லு, நான் இப்பயே உன்னை கொல்றேன். ஐயோ, என்ன ஏன் எல்லாரும் இப்படி சோதிக்கிறீங்க? எனக்கு அவங்க காலை பிடிச்சு கெஞ்சிக்கிறீங்க. கொன்னுடுங்க. என்ன அப்படி கூப்பிடாத நீ.
கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு தப்பு பண்ண உடனே என் புள்ளாடி கூட எவ்வளவு அசிங்கமோ அதை விட என் கையால கொடுத்து பெரிய அசிங்கம். எங்களுக்கு தெய்வமா இருக்கிற என் அண்ணன் காப்பாத்துறாரு எங்க குடும்பத்தை. எங்க குடும்பம் செல்ல காசு அப்படி இருக்கும் பாத்துக்கோ. யாராவது என்ன கொன்னுடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ், யாராவது என்ன கொன்னுடுங்க. என்னால வாழ முடியாது. நான் இவ்வளவு துரோகம் செஞ்சுட்டேன், என்னால வாழ முடியாது. மாமா 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 ப்ளீஸ் மாமா, உங்களை கும்பிடுறேன், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன கொன்னுடுங்க. எனக்கு இது நரகம் மாதிரி இருக்கு, என்னால வாழ முடியாது. தயவு செஞ்சு என்ன கொன்னுடுங்க. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். ஐயோ. எந்திரிமா, என்னால தண்டிக்க முடியாது, மன்னிக்கத்தான் முடியும். கோவத்துல கூட ஒன்ன மாதிரி எங்களால வெட்டிடுவேன் குத்துருவேன் எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது எங்க சுபாவம் இல்லை. நீ திருந்தணும், அதுக்காகத்தான் நான் உன்னை மன்னிக்கிறேன். தண்டனை வேணும்னு கேட்டில்ல, மன்னிப்பு தான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை. நாங்களும் ஒன்று மாதிரி பழிக்கு பழி வெட்டுறேன் குத்துறேன்னு ஆரம்பிச்சுட்டா அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்னமா வித்தியாசம்? உன்னை நான் மன்னிச்சு விட்டுறேன். அப்படி சொல்லாதீங்க மாமா. வேண்டாம், எனக்கு இந்த மன்னிப்பு வேண்டாம். மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டு என்ன நீங்க தண்டிச்சிட்டீங்க. என்ன தண்டிங்கன்னு தான் நான் கேக்குறேன். ஆனா நீங்க மன்னிச்சிட்டீங்கல்ல, என்ன நீங்க எல்லாரும் மன்னிச்சிட்டீங்கல்ல. எனக்கு வேண்டாம், இந்த மன்னிப்பு எனக்கு வேண்டாம்.